பார்த்தீங்கன்னா, ஆ ஸோ மெயின் வந்து இந்த ஸ்டார்ட்டர் ரிலேவுடைய ஃபங்ஷன். ஸோ அ அ நம்ம வந்து எப்போ செல்ஃப் ஸ்டார்ட் பிரஸ் பண்ணுவோம். பிரேக் புடிச்சு செல்ஃப் ஸ்டார்ட் பிரஸ் இதுல ஒரு கிளிக்ன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த கிளிக் பண்ற ஒரு கிளிக்கிங் சவுண்ட் வரும். அந்த சவுண்ட் வந்துட்டு இருந்தா அது ப்ராப்பரா உள்ள கனெக்ஷன சேஞ்ச் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அது பை டிஃபால்ட் சார்ஜிங் சிஸ்டம்ல கான்டாக்ட்ல இருக்கும். எப்போ நம்ம செல்ஃப் புடிச்சு சாரி பிரேக் புடிச்சு செல்ஃப் அடிக்கிறோம், கீ ஆன் பண்ணிட்டு, அந்த சமயத்துல அது அ சார்ஜிங் சர்க்யூட்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஸ்டார்ட்டிங் சிஸ்டம்க்காக அது 87க்கு பின் நம்பர் 30லேருந்து பின் நம்பர் 87க்கு அது அ கான்டாக்ட் குடுக்கும். ஸோ அந்த சமயத்துல ஸ்டார்ட்டிங் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. ஸோ சப்போஸ் அந்த கிளிக்ன்னு சவுண்ட் வரலன்னு நெனச்சுக்கங்க. கிளிக்ன்னு சவுண்ட் வரல. நம்ம பிரேக் பிடிச்சு செல்ஃப் அடிக்கும்போது கிளிக் சவுண்ட் வரலன்னா, அப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். பேட்டரி வோல்டேஜ் ரிலே இன்புட் இருக்குல்ல, ரிலேக்கு உள்ள வர லைன் இருக்குல்ல, அங்க அந்த பேட்டரி வோல்டேஜ் கரெக்ட்டா வந்துட்டு இருக்கா இல்லையான்றத நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 2வது பாயிண்ட் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஆ இசிஎம்லேருந்து ரிலேக்கு வர இன்புட். இசியூலேருந்து ரிலேக்கு வர அந்த சிக்னல் வந்து ப்ராப்பரா வருது இல்லையா வருதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படின்னா 86, 85 இந்த பின்ல நம்ம கன்டினியூட்டி இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணணும். சப்போஸ் நம்ம இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தோம். இது வருதில்லன்னா, டெம்பரரியா நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிலே வந்து பைபாஸ் பண்ணி பார்க்கணும். ரிலே பைபாஸ் பண்றதுன்னா எப்படி? அந்த 85, 86 இருக்குல்ல, அந்த பாயிண்ட் நம்ம கனெக்ஷன் குடுக்காம, நம்ம டைரக்ட் ஆயிட்டு 30, 87க்கு கனெக்ஷன் குடுக்கணும். 30க்கு ஒரு பின் 30 நம்பர் பின்னுக்கு பேட்டரியுடைய ஒரு பாசிட்டிவ் 87க்கு இன்னொரு கனெக்ஷன் நெகட்டிவ் குடுத்தோம்னா, அப்போ அந்த கனெக்டிவிட்டி வந்துட்டு இருக்குன்னா, ஆ அதே மாரி 87ஏக்கு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்ம சப்போஸ் 30, 87 இப்படி குடுத்தோம்னா என்ன ஆகும்? அந்த லைன் அத கான்டாக்ட் பண்ணிடுவல்ல. ஸோ அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது கிராங்க் ஆயிடுச்சுன்னா, என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு ஆ ஒரு இம்ப ஒரு அ என்ன இன்புட் குடுத்துட்டு இருக்குன்னா, இந்த 85, 86 லைன்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்ற ஒரு இன்புட் உங்களுக்கு அது குடுக்கும். ஸோ அதுக்காக நீங்க அந்த மாரி பைபாஸ் பண்ணிட்டு கூட செக் பண்ணிக்கலாம். ஆனா இது எப்பவுமே ஒரு ரெகுலர் பிராக்டிஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே அந்த மாரி டெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, டெஃபினெட்லி அ அந்த ரிலே சர்க்யூட் ஃபெயில் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏதோ ஒன்லி அந்த ஒரு எமர்ஜென்சி மாரி செக் பண்றதுக்காக நீங்க அ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபியூஸ் கன்டினியூட்டி. ஃபியூஸ் கன்டினியூட்டி என்ன செக் பண்ணணும்? அதுல நெறைய ஃபியூஸஸ் இருக்கும். 3 ஃபியூஸ் பேசிக்கலி நமக்கு வந்து செக் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்டார்ட்டர் ஃபியூஸு, மெயின் ஃபியூஸு, அப்புறம் சார்ஜிங் ஃபியூஸஸ் அந்த மாரி 3 ஃபியூஸ் இருக்கு. ஒரு 20 ஆம்பியர் ஃபியூஸ், அப்புறம் 7.5 ஆம்பியர் 2 ஃபியூஸ் இருக்கும். அந்த டோட்டல் 3 ஃபியூஸ் கூட நீங்க இந்த சர்க்யூட்டுக்காக ப்ராப்பர் அது அந்த சிஸ்டம்ல இருக்கா? இருந்தா அது கரெக்ட்டா இருக்கா? இல்ல அது பர்ன் ஆயிருக்கான்ற பாயிண்ட் நீங்க செக் பண்ணணும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி அதனுடைய கன்டினியூட்டி டெஸ்ட் பண்ணி நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபியூஸ் ஃபியூஸுடைய கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அது ஃபியூஸ் போயிருந்தா நீங்க அந்த கரெக்ட் ஆம்பியரேஜ் ஃபியூஸ் நீங்க போட வேண்டி இருக்கும். எஸ். ஸோ இந்த மாரி நீங்க ரிலேயும் அ அந்த ஃபியூஸும் நீங்க செக் பண்ண வேண்டியிருக்கும். இதெல்லாம் தியரில நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு சப்போஸ் இது புரியலன்னு நெனச்சுக்கோங்க. நான் அப்புறம் உங்களுக்கு பிராக்டிகல்ல ஒரு மாடியூல் வச்சிருக்கோம். அந்த மாடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு இது நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டர் எப்படி நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைடு.